ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்த மாதிரி விஜய் சரியா சிக்கிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் குமரனும் நம்ம ராகவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும்போது மாறன் கார்த்தியோட அதிரடினால நம்ம குமரனோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி விஜய் ஒரு செயலை செய்தது எல்லாமே அங்க தெரிய வருது. ஒரு கட்டத்துல குமரன் தன்னோட வாயினாலே விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி சாட்சி சொல்லிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகும்போது நம்ம வீராவும் கண்மணியை விடுற மாதிரி இல்லை, சரியா பொழந்து கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய ஒரு வழி பண்ணி இனிமே அந்த வீட்டுக்குள்ளே வராத மாதிரி அவங்க சாப்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மாறணும் அந்த இடத்துல ராகவனை எப்படியாவது காப்பாற்றணும், ராகவனுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு யாரு தான் அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணாங்களோ அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க. அப்படியே இதான் கடைசி சாட்சி, இவங்களை விசாரிங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல உள்ளவங்களும் என்னடா புதுசு புதுசாக ஆட்களை கூட்டிகிட்டு வந்து சாட்சி கேட்க வைக்கிறீங்க, இதான் கடைசி சாட்சின்னு யாரையுமே அனுமதிக்காதுங்க ஜட்ஜ் அப்படி சொல்லிட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்க என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், நான் தான் இதை முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிபதியும் அங்க உள்ளவங்கள்ட்ட இந்த சாட்சியை நான் விசாரிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியை விசாரிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. குமரன் கிட்ட நீங்க தானே அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் தான் கட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்கல்ல, யாரு சொல்லி இந்த மாதிரி செய்தீங்க அப்படி சொல்லும்போது குமரனும் அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. எந்த பதிலும் சொன்ன மாதிரி இல்லை. அந்த இடத்துல நம்ம குமரனை மிரட்ட ஆரம்பிச்ச உடனே நீதிபதியும் என்ன அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, இப்படி மிரட்டுனீங்கன்னா அவங்க பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குமரனும் என்னை இந்த மாதிரி பிரேக் ஒயர் கட் பண்ண வச்ச சொன்னது எல்லாமே இந்த அன்னைக்கு ராகவன் தான் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ராகவனுக்கு எதிராக இந்த சாட்சி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வீரா எல்லாம் அப்படியே குழப்பத்துல இருக்காங்க. அதே சமயத்துல தலையில மூடிட்டு விஜயும் அந்த இடத்துல மறைஞ்சு நின்று எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்காங்க. நல்ல வேளை இவன் நமக்கு விசுவாசமா தான் இருக்கான், அவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல விஜயும் ஏற்கனவே ஒரு ஆளை ரெடி பண்ணி இந்த குமரன் சாட்சி எதுவுமே சொல்லக்கூடாது, கரெக்டா அவனை போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து குமரனை போட்டு தள்ளதுக்காண்டி எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு விஜய் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுபடியே ஒரு ஆளும் தூரத்துல இருந்து நம்ம குமரனை சுட்டு தள்ளதுக்காண்டி தயாராகும் போது நம்ம குமரனுக்கு மேல ஒரு ரெட் லைட் படுறத நம்ம மாறன் வீரா எல்லாருமே கவனிக்கிறாங்க. வீராவும் மாறன் கிட்ட மாறா இது ஏதோ சரியில்லை, அங்க பாரு யாரோ ஒருத்தங்க இவனுக்கு குறி வச்சிருக்காங்க, அந்த பில்டிங் கிட்ட தான் யாராவது இருப்பாங்க, நீங்க மட்டும் இப்ப போய் பார்த்துட்டீங்கன்னா அவனை கையோட பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட சொல்லும்போது மாறனும் கார்த்தியும் குமரனை போட்டு தள்ளதுக்கு நிற்கக்கூடிய ஆளை பார்க்கறதுக்காண்டி அந்த சைடு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் விஜய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, இவன் நமக்கு விசுவாசமா இருந்து அந்த ராகவனை தான் மறுபடியும் மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் ராமச்சந்திரனும் வீரா கிட்ட என்னம்மா இங்க இப்படி ஆயிட்டு, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை கூட்டிட்டு வந்துட்டீங்க, இங்க என்னடானா இவன் இந்த மாதிரி சொல்லிட்டானே அப்படி கேட்கும்போது நம்ம வீராவும் எனக்கு ஏதோ அந்த விஜய்க்கு மேலதான் சந்தேகமா இருக்கு, கண்டிப்பா அந்த விஜய் தான் எல்லாரையும் எதிர்த்து இவனை மிரட்டுறதுனால இந்த மாதிரி பொய் சொல்றான் மாமா, கூடிய சீக்கிரத்துல உண்மையை சொல்வான் நம்புவான்னு சொல்லி வீராம சமாதானப்படுத்துறாங்க. ராகவனும் அப்படி எதுவுமே இல்லை, நான் எதுவுமே சொல்லலை, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இப்பதான் நான் அவனை பாக்குறேன், அப்படி இருக்கும்போது எதற்காகடா நீ இப்படி போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அந்த இடத்துல கேட்கும்போது இல்ல சார் நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான், இந்த நிக்கிற ராகவன் தான் கார் பிரேக் ஒயரை கட் பண்ண சொல்றதுன்னு மறுபடியும் அதே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகவனுக்கு அந்த சாட்சி எதிராக இருக்கிறத பார்த்த உடனே கண்மணி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னாச்சு, ராகவன் எப்படியாவது வெளியில வந்துடணுமே சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம மாறணும் கார்த்திய செம அதிரடியா அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க. தீர்ப்பு எழுத போகும்போது ராகவனுக்கு எதிராக தீர்ப்பு எழுதுறதுக்கு தயாராகும் போது நம்ம வள்ளியம்மையும் என்னன்னா இப்படி ஆயிட்டு, ராகவன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவான்னு பார்த்தோம், இங்க என்னடானா தீர்ப்பு எல்லாமே மாறுதலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது விஜயம் இந்த வாட்டி நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம் நல்ல வேலைன்னு சொல்லிட்டு நல்ல சந்தோஷத்துல இருக்கும்போது கரெக்டா நம்ம மாறன் ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. அப்படி அந்த கோர்ட்ல நிக்கிற வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அங்க உள்ளவங்களும் என்ன நீங்க புதுசாட்டு இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இது எல்லாமே விசாரிக்க முடியாது, எத்தனை வாட்டி தான் இந்த கேஸ்ல இவ்வளவு ஆட்களை கூட்டிட்டு வருவீங்கன்னு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது மாறணும் இது ஒரு முக்கியமான ஆளு, அது மட்டும் இல்லாம
இந்த நிக்கிறானே குமரன், இவனை போட்டு தள்ளதுக்காண்டி ஒருத்தங்கள ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆளு தான் இவங்க. இவன் மட்டும் ஏதாவது மாறுதலா சொல்லிட்டானா இந்த இடத்திலே போட்டு தள்ளியிருப்பாங்க. அதை கேட்ட குமரன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மாறனும் குமரன் கிட்ட, பாத்தியாடா நீ யாருக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சியோ அது எல்லாமே வீணா போச்சு. உன்னைக்கிட்ட சொன்னவளே அவ இந்த மாதிரி உன்னை போட்டு தள்ளதுக்கு தயாராயிட்டா. அவளையா நீ காப்பாத்த பாக்குற? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு அப்படின்னு மாறன் அந்த இடத்துல சொல்லும்போது, விஜி இதை கவனிச்ச உடனே, என்னடா எல்லாத்தையுமே பார்த்த மாதிரி கரெக்டாட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு, இப்ப என்ன செய்யறது? இவன் மட்டும் சாட்சியை மாத்தி சொன்னானா நம்ம மாட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. குமரனும் இவ்வளோ பெரிய சதி செயலை அவ செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நான் சொல்லது எல்லாமே தப்பு தான். இனிதான் உண்மையை சொல்ல போறேன். இந்த ராகவன் எதுவுமே சொல்லல. அந்த விஜி தான் எல்லாத்துக்கும் காரணம். விஜின்னு ஒரு பொண்ணு தான் என்கிட்ட கார் பிரேக் ஒயரை அத்து விடணும்னு சொன்னா, அதனால தான் அதை செய்தேன்னு எல்லாத்தையுமே அந்த இடத்துல குமரன் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜி அப்படியே அதிர்ச்சியாகி, இனிமே இந்த இடத்துல இருந்தா சரியே வராது, நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும், மறுபடியும் நம்மளை தான் தேடி எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிருக்காங்க. அதே சமயத்துல வீரா எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப இத்தனை நாளாட்டு இந்த உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நம்ம வீட்டிலேயே நடிச்சிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ராகவனுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. நல்ல வேளை உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாங்க. அந்த சமயத்துல அங்க உள்ளவங்களும் ராகவன் மேல எந்த தப்புமே இல்லை, அந்த விஜி எங்க இருக்காளோ அவளை கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு எழுதிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம ராகவன் எல்லாம் சந்தோஷமாட்டு இருக்கும்போது வள்ளியம்ம ராமச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்து, ராகவா நான் தான் சொன்னேனே உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லபடியா நிரூபிச்சிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம மாறனை கட்டி அணைக்கிறாங்க. மாறனும் நம்ம ராகவன் கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் சும்மா விடுவோமா? கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே தெரிஞ்சு உன்னை காப்பாற்றிட்டோம் பார்த்தியா, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா ராகவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ராகவனும் எங்கள் கண்மணியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே உள்ளவங்களும் ஆமாம் கண்மணி வீரா 2 பேருமே காணலை, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல விஜி எஸ்கேப் ஆயிலன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போகும்போதே வீராவும் கண்மணியை சம மாசா விஜியை பிடிச்சது மட்டும் இல்லாம அப்படியே கெட்டி போட்டு சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கண்மணியும் விஜி கிட்ட இத்தனை நாளாட்டி நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட அண்ணன் நிலைமைக்கு காரணமான நீ இத்தனை நாளா இந்த வீட்லயே இருந்துட்டு இருந்திருப்ப, இனிமே நான் உன்னை சும்மாவே விட போறதில்ல, அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி செய்துட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் விஜய ஒரு வழி பண்ணும்போது வீராவும் கண்மணியை தடுத்து நிறுத்துறாங்க. கண்மணி கொஞ்சம் பொறுமையா இரு, இவளுக்கெல்லாம் இவ்வளோ தண்டனை போதாது, இவ்வளோலாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் விஜயை பார்த்து, விஜி உனக்கு மேலே தான் எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தேன், ஆனால் கரெக்டான எவிடன்ஸ் இருக்கணுமே சொல்லி தான் இத்தனை நாளாக காத்திருந்தேன், எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கெல்லாம், பண்ண இந்த வேலைக்கான எல்லா பழியுமே எங்கள் மேலே போட்டுட்டல, இனி உன்னை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் கண்மணியும் சேர்ந்து விஜய் ஒரு வழி பண்ணது மட்டும் இல்லாமல் இனிமே அந்த விஜயோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.